வணக்கம் நண்பர்களே. 100 டேஸ் 100 பிளான்ஸ் வரிசையில் 4வதாக நம்ம பார்க்க போகிறது என்னோடய மாடி தோட்டத்தில் வளர்க்கிற மிளகாய் வகைகளை பற்றி தாங்க. மிளகாயோட பூர்வீகம் தென் அமெரிக்கா, அங்கிருந்து ஐரோப்பாவிலிருந்து ஆசியான்னு பரவி 15ஆம் நூற்றாண்டில் போர்த்துகீசியர்கள் மூலம் இந்தியா வந்தது தான் இந்த மிளகாய். இன்றைக்கி நம்ம உணவில் இன்றியமையாத பொருளாக மாறி இருக்குது இந்த மிளகாய். மாடித்தோட்டம் வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கேள்விப்பட்டதெல்லாம் குண்டு மிளகாய், நீட்டு மிளகாய், பஜ்ஜி மிளகாய் அது மட்டும்தாங்க. ஆனால் மாடித்தோட்டம் ஆரம்பித்ததும் முகநூல் குழுக்கள் மூலமாக புது புது மிளகாய் வகைகள் பல வண்ணங்களில் கேள்விப்பட்டதோடு இல்லாமல் இதை பகிர்வின் மூலம் கிட்டத்தட்ட 10 வகை மிளகாய் ரகங்கள் என்னோடய மாடியில் வளர்த்து வரேன். சாதாரண நாட்டு மிளகாய், குண்டு மிளகாய், நீட்டு மிளகாயில் ஆரம்பித்து நண்பர்கள் உதவியால் ஆரஞ்சு மிளகாய், காஷ்மீரி மிளகாய், பஜ்ஜி மிளகாய், நெய் மிளகாய், சம்பா மிளகாய், ஸ்டார் மிளகாய் மற்றும் காந்தாரி மிளகாய் வரை இப்போ என் தோட்டத்தில் இருக்குது. இந்த காந்தாரி மிளகாயில் மட்டும் சிவப்பு, வெள்ளை, கருப்புன்னு 3 வண்ணங்களில் என்னோடய தோட்டத்தில் இருக்குது. உலகத்தில் மிகவும் பிரபலமான மசாலா இந்த மிளகாய். இது உணவுக்கு நிறத்தையும் சுவையையும் சேர்க்குது. நன்மைகள்னு பார்த்தோம்னா மிளகாயில் விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைய இருக்குது. இந்த மிளகாய்க்கு உள்ள அந்த தன்மையான காரத்துக்கு காரணம் கேப்சைசின் என்ற ஒரு பொருள் தான். மிளகாய் உணவு சமைப்பதற்கு மட்டுமில்லாமல் மருத்துவம், அழகு சாதனங்கள் மற்றும் பிற பயன்பாடுகளுக்காகவும் பயன்படுத்தப்படுது. மிளகாய் வளர்க்குறது ரொம்ப ஈஸி தாங்க. தேவையான மண்கலவை ரெடி பண்ணிட்டோம்னா இது எல்லா காலத்துக்கும், எல்லா சூழ்நிலைகளுக்கும் இந்த செடி நல்லா வளரும். மழை காலத்தில் மட்டும் நிறைய நீர் தேங்காமல் நம்ம பார்த்துக்கணும். இதுக்கு ரொம்ப வெயில் தேவைப்படும். இதில் நோய் தாக்குதல் அதிகமாக இருக்காது, இலை சுருட்டு புழு தவிர. மற்ற நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை அந்த பூச்சி விரட்டிகளை பயன்படுத்தினாவே இதிலிருந்து நம்ம தப்பிக்கலாம். கிட்டத்தட்ட நான் ஒரு 3 வருஷமாக பார்த்திங்கன்னா கடையில் மிளகாயே வாங்குறது கிடையாது. எந்த நேரத்துலையும் மாடிக்கு போனால் மிளகாயை பறிச்சிட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு எல்லா சீசன்லேயும் இந்த மிளகாய் வளரக்கூடியது. நீங்களும் மாடி தோட்டத்தில் மிளகாய் பயிரிட்டு வளம் பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.